ஆவாரம் பூ, தலைக்கு ஆவாரம் பூ, முகத்துக்கு ஆவாரம் பூ, உடம்புக்கு ஆவாரம் பூ, எல்லா பயன்பாட்டுக்கும் ஆவாரம் பூ. ஆவாரம் பூவில் இப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களாங்க? இதில் மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குதுங்க. சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரே மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ தாங்க. ஆவாரம் பூவில் பார்த்தீங்கன்னா இலை, காய், பூவு, பட்டை, வேறு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுங்க. இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்தி தாங்க நம்ம சோப்பு செய்கிறோங்க. சோப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குண்டான ஆயிலை ப்ரிப்பேர் பண்றோம். அதுதான் முக்கியங்க. பார்த்தீங்களா ஆயில், இது நம்ம நல்ல சூரிய புடம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் சூரிய ஒளியில வச்சு எடுத்து நம்ம பண்றோங்க. இதை விட அடுத்தது ஒன்று பண்றோங்க, அதுதாங்க பயோ என்சைம். பயோ என்சைம் 90 நாள் பர்முடேஷன் பண்ணி வச்சிருக்கிறோங்க. இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்னா இன்னும் மதிப்பு கூட்டி இருக்கிறோங்க. இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்தி நம்ம என்சைம் பண்ணியிருக்கிறோம். அந்த என்சைமை பயன்படுத்தி இப்போ நம்ம சோப்பு செய்யறோங்க. இப்போ நம்ம சோப்புல பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆயிலும் இருக்குது, என்சைமும் இருக்குது. ஆவாரம் பூ சோப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல நீங்க பதிவிடுங்க. எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.